wishes to all the chief guests here. I'm very sorry, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. I'm very sorry. Sincere apologies. And first and foremost, I got introduced to the team through Mr. Vinod. நானும் அவரும் தமிழுக்கு என்னொன்றே அழுத்தம்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். So we both share a very long journey together. Very nice man, humble man. அவர் நல்ல கேரக்டருக்காக தான் நான் இதில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் செகண்ட்லி நம்ம கம்பெனி சார் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பேமெண்ட்ஸ்லாம் நிறைய டிலே ஆகும். பட் உங்களோட வந்து அந்த கார்ப்பரேட் லெவல் டிஸ்பர்சல் இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் இந்த ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராட்ஸ் டீம். தேங்க்ஸ். தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களான இயக்குநர்களும் ப்ரொடியூசர் இந்த ஹீரோ சார் அண்ணனுக்கும் லெனின் சாருக்கும் என்னோட இயக்குனரான வினோத் சார் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் என்னோட வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். 2-3 படம் பண்ணியிருக்கேன். பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் கூப்பிட்டது இந்த படம் தான். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன கலைஞர் நாங்களாம். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாகவே நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான், உருவாக்கினது தான் ஒரு படம். ஸோ நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். வணக்கம். நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்து எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாகலாம் அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயினெல்லாம் பண்ணல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோட உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு. வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதல் ஆள் இவர் தான், லெனின் தான். ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் 4-6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன். வேறு அவங்க வந்து 3:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்குது. ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம் 4லேருந்து 5 மணி வரைக்கும், 4-6லேருந்து 5-6 மணி வரைக்கும் சனி ஓரை. எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது.
ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறது சனி பகவான் தான். அந்த சனி பகவானும் சுக்கிரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம், கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கிரன். இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்கள், சுக்கிரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும். கலைத்துறையை நான் சினிமா மட்டும் சொல்ல, எல்லாமே ஓவியம், ஒரு சமையல் வேலை, எல்லாமே கலைகள் தான். இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கிரன். அந்த சுக்கிர தினத்தில் சனி வரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க, ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ரெட் லேபிள் படத்தில் நானும் வந்து கலந்துக்கிறதுக்கு. முக்கியமாக நான் வந்த காரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபிக் பண்ண விஜய் மாஸ்டருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த 2 சாங்குமே. இப்போது பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சாங் மெலோடியான சாங்கும் சரி, ஃபஸ்ட்டு ஹீரோயின் லெனின் பயங்கர கெத்தாக மாசாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நம்ம கிஷோர் எடிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் அடுத்த படத்தில் மாசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது விஷயம் வாஸ்மின், நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்கிறேன். ஸோ லெனின் வந்து ஒரு மியூசிக் சரி, ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு ரைட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுன்றாங்க. ஸோ பாட்டு வந்து கோரியோகிராஃபர் அவங்க இருந்தாலும் நம்ம வந்து நான் சொன்னார்ல, இப்போது முத்து சொன்ன மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க டாக்டரும் அந்த ரீல்ஸ் பண்ணி அதை வந்து இன்றைக்கி, ஏன்னா அந்த படத்து பிரகாரம் அவர் வந்து ஒரு மூடியாக அதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் டான்ஸோ எதுவோ இருக்காமல் இருக்குது. அதை நாங்கள் ரீல் பண்ணி அதை நம்ம நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ரீல்ஸாக நாங்கள் பண்ணி இந்த படத்துக்கு ப்ரமோஷனாக செய்ய போகிறோம். இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்குது. சரி, ஒரு சின்ன சஜஷன் ஒரு இதுவாக, ஏன்னா நாங்கள் வந்து ரீல் பண்ணும்போது இந்த ரெட் லேபிள் படத்துக்காக நாங்கள் ரீல் பண்ணுவோம். நானும் டாக்டரும் ஆல்ரெடி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறதுக்கு வி ஆர் கோயிங் டு டூ க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதை உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் டேக் பண்ணி கொலாப் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இது இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா லெனின் வந்து ஒரு ஏன்னா எப்படி ஒரு படம் இப்படி வருமோ அதை வந்து அழகாக போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவரோட சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே தெரியுது. ஸோ தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு. கைலாஷ் அந்த மியூசிக் 2 சாங்குமே வந்து அது அவர் மலையாளத்தில் வந்து அவரோட சாங்லாம் கேட்டேன், அடிப்பொலி. எல்லா பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. தமிழும் இது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் மெலோடி, எக்ஸ்ட்ரீம் ஃபோக், கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். தென் வினோத், லெனின் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். படத்தில் வரவங்கள நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்மா. ஃபஸ்ட்டு பொன் பார்த்திபன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு நிறைய டேரக்டர்ஸ் தெரியும், நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு தெரியும், என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சார் நன்றி சார். உங்களை அறிமுகப்படுத்தின என் தம்பி கார்த்திக் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிஆர்ஓ கார்த்தி, அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவன் தான் சார் அறிமுகப்படுத்தினான். நீங்கள் எந்த நம்பிக்கையில் உங்கள் கதையை எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியல. நான் அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தென் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேரக்டர் தேடும் பொழுது சார் எப்படி என்னை நம்புறாரு தெரியல. அதுவும் அந்த பறவை போல் ட்ரைலர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவர் என்னை நம்பி கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன டைமுக்கு நான் போனதால அவர் என்னை செலக்ட் பண்ணார். நிறைய டேரக்டர் பார்த்துருக்காங்க, பட் யாரும் டைமுக்கு ஏதோ போகலன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் ஏதோ ஆன் டைமுக்கு போயிட்டுன்றதுக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன டைமில் நான் வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் சார். உங்களோட நம்பிக்கை, அந்த கதையை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன் சார். கோகுல்ண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. பிரவீன் சார் கொஞ்சம் எப்படி வாங்க சார். இல்லை அவங்களும் சொல்லிவிட்டு அடுத்தது இருக்குல்ல. சார் 5 மினிட்ஸில் முடிச்சிடுவோம் சார். இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. எண்ட் ஆஃப் டேஸு இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. அதாவது எல்லா ப்ராப்ளத்துலேயும் எல்லா பிரச்சனையும் எவ்ரிடே வந்துட்டு சார் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை அழகாக வழி நடத்துனது இவங்க 2 பேர் தான். பிரவீன் சார், கோகுலன்னா இன்னொருத்தர் இருக்காரு, இபி அவர் வரல, சரவணன் சார். சார் நன்றி சார். இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு நான் நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை
சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே அப்கமிங் டீமு. இந்த அப்கமிங் டீம் எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட்டில் இந்த படம் நல்லபடியாக வந்து சேரும் நான் நம்புகிறேன். இன்னும் நான் 2 பேருக்கு நன்றி 3 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல நண்பர்கள் வந்துட்டு டெக்னீஷியனாக அமைஞ்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். அப்படி 3 நண்பர்கள் எனக்கு இந்த படத்தில் நல்ல டெக்னீஷியனாக அமைஞ்சாங்க. என்னோட எல்லா வேலையும் அவங்க ஈஸியாக என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோட நண்பர் வந்து எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர். இது சரியில்லடா, இது நல்லா இருக்காது, இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக என்னை சொல்லி அழகாக வழி நடத்தினார். இன்னொரு நண்பர் வந்து பிரதீப் மாஸ்டர் ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணி கொடுத்தாரு, நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்த்த ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ஷார்ட் டைம் தான் கொடுத்தா, அவருக்கு ரொம்ப டைம்லாம் கொடுக்கல, கம்மி டைமில் கொடுத்தோம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அப்கமிங் டீம் மாதிரிலாம் அவங்க எங்களை வந்து பார்க்கல, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன், அவர் தான் இந்த ஷோட ஹீரோ. சூப்பராக 2 சாங் பண்ணி கொடுத்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருப்பார். என்ன சொல்ல, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அழகான தீம் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட் டைமே, அதாவது ஃபஸ்ட்டு டியூனே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆப்ஷன்ஸ்லாம் தரமாட்டாங்கன்னு இல்லை, அது தேவையும் படலை, ரொம்ப கிளியராக கொடுத்தாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி பிரதர். மேடையில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நன்றி. என்னை விட சீனியர்ஸ் இல்லை, அவங்களாம் வந்துட்டு குருநாதர்கள் சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சார். எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மித்ரன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட படங்கள் நான் பார்த்துருக்கேன் சார், ரொம்ப நன்றி. வசந்தபாலன் சார், படம் பார்த்துருக்கலாம் சொல்லக்கூடாது சார், அது கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார், நன்றி சார். வந்து எங்களை வாழ்த்துற உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பேரரசு சார் ரொம்ப நன்றி சார். எழில் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பேசணும், ஏன்னா அவர் டைம் இல்லைன்னு வேறு சொல்கிறாரு. ஆமாம், இப்போ ஃபோன் வேறு பார்த்துட்டு இருக்காரு. சரி, அவரை பற்றி எப்படி பேசுது எனக்கு தெரியல சார். அவரை பற்றி பேசினா இருக்கலாம்ல சார்? ஓகே ஓகே சார். ஒரு பெரிய டைரக்டரு, பட் நம்ம அப்கமிங் டைரக்டர், அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, நம்மளாம் எந்த மூலைக்கு. பட் எந்த விதமான பேச்சும் எல்லாமே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்டா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்பாட்டில் அதை மட்டும்தான் செஞ்சார். இந்த தலையீடு சரி இதெல்லாம் பண்ண முடியாதுடா, இதை நான் பண்ண மாட்டேன், நான் இந்த டைமுக்கு வர மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் சொல்கிற டைம் எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப சூப்பராக வழி நடத்தி இந்த படத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துருக்காருன்னா ஆர் உதயகுமார் சார் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். சார் உண்மையிலேயே உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணல, பட் ஒர்க் பண்ண அனுபவங்கள் எனக்கு நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் கொடுத்தீங்க சார், நன்றி சார். எப்படி நீங்கள் என்னை பற்றி இங்கே பேச போகிறீங்கன்னு தெரியும் என்ன சார்? இல்லை சார், உங்ககிட்ட அப்படி இல்லை சார், உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணல, அந்த அனுபவத்தை எனக்கு அங்கே கொடுத்தீங்க, அழகாக சொல்லி கொடுத்தீங்க. பொன் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் இதை இங்கே சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்டா, யோசிச்சு பாருங்கடான்னு தான் சொன்னாரே தவிர இது மாத்திரம் அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்ன ஐடியா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த படத்துக்கு ரொம்ப பலமாகவே இருந்தது. அதுக்காக நாங்கள் தனியாக ஷூட் பண்ணல, ஆல்ரெடி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். அவர் சொன்ன ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவர் சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதுதான் சீனியர் டெக்னீஷியனுடைய பிரெயின் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, என் சார் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க, என்னோட நண்பர்கள் மிஸ்டர் அம்ருத், அனில், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் பேசுகிறேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்க, நான் கரெக்டாக என்னோடய வேலையை செஞ்சுருக்கேன், நான் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இது எல்லாமே நான் பண்ணல, என் அப்பாவும் என் அம்மாவும், என் அப்பாவாக இருந்து என்னை வழி நடத்துகிற என் தம்பியும், என் அம்மாவாக இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்க என் தங்கச்சியும், எங்கேயோ இருந்து என்னை சிறப்பாக பார்த்துக்கிற என்னோட மாப்பிள்ளையும், இவங்களுக்கு மட்டும்தான் என்னோட எல்லா சக்ஸஸும் போய் சேரும். நல்லது எல்லாமே அங்கே போய் சேரும், தவறுகள் எல்லாமே என்ன வந்து சேரும். இது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான், வினோத்துக்கு இல்லை. இந்த மேடையும் சரி, எல்லாமே அவங்க கொடுத்தது. நன்றிம்மா, எல்லாருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. சார் கடைசியாக உங்களுக்கு சார், ஒரு டைரக்டரை நம்பி அவர் கரெக்டாக அந்த வேலையை கொடுத்தாரு. எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சில விஷயங்கள் இருக்கும், எப்போவுமே வந்துட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி நம்ம என்ன சொன்னோமோ அதை ரொம்ப 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 சூப்பராக எஃபர்ட் எடுத்து கிளியராக பண்ணார். எடிட்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 days ஒரு ஃப்ளோவில் இருந்தது.
அதுக்கப்புறம் எப்படி மாறுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த எஃபர்ட்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தது. டெஃபினட்டாக ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் இல்லை, அது உங்களுக்கு ட்ரெயிலரில் தெரிஞ்சிருக்கும். இவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட சிறப்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் படமாக அவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து கஷ்டம்லாம் பண்ணல, அவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படல, என்ஜாய் பண்ணி தான் வேலை செஞ்சுருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா ஹோல் டீமோடைய சப்போர்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி சொல்லிட்டு போய் உட்காந்துருவா. நக்கலா பேசுற, எவ்வளோ நக்கல் பாருங்க. ரெட் லேபிள்ன்றது ஒரு நல்ல டைட்டில். தெரியாதரமாக ஒரு தண்ணி பாட்டிலுக்கு வச்சுட்டானுங்க, அதுக்கு நம்ம எல்லாம் பொறுப்பாக முடியாது. கரெக்டாக? ரெட் லேபிள் இஸ் அ வெரி குட் டைட்டில் அப்படின்றத உறுதிப்படுத்திக்குவோம். ஆனால் அதே மாதிரி லெட்டர் போடாமல் அம்மா வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட் இல்லையா, கொஞ்சம் அந்த ஃபாண்ட் மாதிரி இருக்கட்டும். நீ அதெல்லாம் பண்ணுவடா, நீ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாக்டாக அது வரக்கூடாதுன்ற மாதிரி அது மாதிரி தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் லேபிள்னாவே நல்ல கிக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை. அந்த கிக்கு தெரியுதாப்பா? ஏதோ எந்த லேபிளும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன பையன் பேசுகிறேன், நான் பேச்சு பேசுகிறான். என் தம்பி, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் பிரியத்திற்குரிய என் இதயம் நிறைந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இயக்குனர்கள் எழில் அவர்களுக்கும், இயக்குனர் நமது சங்க செயலாளர் எனது அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கும், அப்புறம் நான் சொன்ன நான் மிகப்பெரிய ரசிகன் அவருடைய இந்த தரணா 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 தந்தான தானே தந்தன. நான் மிகப்பெரிய ரசிகன். நம்ம இயக்குனர் யார் அவர்? காவிய தலைவன் இயக்குனர் என் தம்பி. மிக மிக அருமையான இயக்குனர் அவர். கலைநயத்தோட அப்படியே ஒரு பொயட்டிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்த. நன்றி தம்பி, நீங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் ரொம்ப பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் கவிதை மாதிரி முடிச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அப்புறம் இன்னொரு தம்பி, இந்த செல்ல தம்பி, அவன் ஜவஹர், மித்ரன் ஜவஹர். அவர் வந்து மிகச்சிறந்த படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர். அவர் வந்து ஏதோ இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன்றதுக்காக வந்து மெனக்கெட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்குறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைப்பட விழாவை அழகாக ஒரு விழாவாக கொண்டாடுவதற்குண்டான ஆரம்ப கட்டத்திலிருந்து போராடி இந்த படத்தை அழகாக முடித்து இந்த ஸ்டேஜிற்கு வந்திருக்கிற, இந்த ஸ்டேஜுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்க என்னுடைய அருமை தம்பி தயாரிப்பாளர் ஹீரோ திரு லெலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா பொதுவாக கோயம்புத்தூர்லேருந்து யார் வந்தாலும் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர்காரன். இதுவரையிலும் ஒரு கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் கூட என்னை வச்சு படம் எடுக்கலை. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? ஆனால் ஒரு கோயம்புத்தூர்காரர் வந்து, அண்ணே நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டாப்புல. ஜாக்கிரதையாக பண்ணேன், கண்டிப்பாக எடுக்கணுமான்னு யோசனை பண்ணுன்னேன் ஃபஸ்ட்டு. அவர் ஒரு படம், ஒரு பாடல் வந்து தனிப்பாடல் ஒன்றை வந்து அவர் வெளியிட்டிருந்தார். அது உன்னோடு நான் உன் கூடவே, மிக அருமையாக இருந்தது. அந்த பாட்டில் அவர் நடிச்சிருந்தார். அந்த பாடல் மட்டும் வெளியீட்டு விழா இந்த அரங்கத்தில் தான் நடந்தது. அதை பார்த்துட்டு நான் உடனே சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருந்தது. ஸோ அந்த பாட்டை பார்த்தவங்க எல்லாருமே அவரை பாராட்ட போய், அந்த பாராட்டுதலின் உந்துதலின் காரணமாக தான் இந்த பட தயாரிப்புக்கே வந்தாருன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். அது ஒரு பாட்டு ஒரு ஆளுடைய எண்ணத்தை மாற்றுதுன்னா அது பாருங்களேன், அது வந்து வேறு எங்கேயும் நடக்காது, இந்த கலைத்துறையில் மட்டும்தான் நடக்கும். அது எப்படி என் தம்பி சொன்ன மாதிரி, இப்போ 4 படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டா எப்படி அரசியலுக்கு வரணும்னு தோணுதோ, அந்த மாதிரி ஒரு பாட்டில் ஹீரோவை நடித்த உடனே ஒரு படத்தில் ஹீரோ ஆகணும்னு தோணி இருக்கு இல்லையா உனக்கு? ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த பாட்டுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நான் டேய் கொஞ்சம் நான் பேசிடுறேன்.
இவன் இம்சை தாங்க முடியல. ஷூட்டிங்லேயும் அப்படித்தான் 5 ஐடியா வச்சுட்ருப்பான். ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாம இப்படியே பண்ணியிருக்கு சார் அப்படிம்பா. மிகச்சிறந்த டைரக்டர் நம்ம எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்கள். அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, வெரி ஹம்பிள், வெரி ஜென்டில் பர்சன். அவர் இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்காருன்னு சொன்ன உடனே கதை நல்லா தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து இவருக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது அவருக்கு தகுந்த மாதிரி வளைச்சி மாற்றிருக்கீங்க. அந்த சிறப்பான கதை தான் இது. அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏதோ நான் அடித்ததுனால இதில் ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி நம்ம தம்பி டைரக்டர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணார். கரெக்டாக கொடுத்த நேரத்தில் கொடுத்த வசதியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொன்னால் அதோட ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அழகாக எடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர்னால் நிச்சயமாக அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் கிடைக்கிறத வச்சு தான் முதல் படம் பண்ணோம். கற்பனையில் நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய தெரிஞ்சாலும் கூட கிடைக்கிறத வச்சு அந்த மேடையில் நம்மளுடைய ஆட்டத்தை அழகாக ஆடிடணும். ஸோ நீ சிறப்பாக ஆடி இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒன்று ஒளிப்பதிவாளர், அவன் தம்பியை காணோம். நம்ம எடிட்ரு, அவன் உள்ள எங்கே அவன்? வா வச்சுக்கிறேன். ஆனால் அவனுக்கு வந்து ரெட் லேபிளோட உண்மையான வேல்யூ அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனை முதல்ல சந்தித்ததே பப்பில் தான். அதனால தான் அந்த ரெட் லேபிளில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்ச முக்கியமான நபர் யாருன்னா தம்பி கிஷோர் தான், இல்லையா? கரெக்டு தானேப்பா? நம்ம எங்கே சந்தித்தோம் முதல்ல? பப்பில். அப்போ ரெட் லேபிளோட தான் இருந்தார். அந்த ரெட் லேபிள் வேறு. ஸோ அவர் வந்து உண்மையிலுமே அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கியிருக்காரு டைரக்டரு. அவரும் சளைக்காமல் இந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ரேப்போ கிரியேட் ஆகிறது தான் கஷ்டம். எந்த ஒரு இதுலேயுமே படைப்புலையுமே ஒரு சினிமான்னு வரும்போது ஒரு ஆள் மட்டும் எதுவுமே சாதிக்க முடியாது. சரியான தயாரிப்பாளர்களாகவும் இருக்க வேண்டும், சரியான இயக்குனருக்கு சரியான ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் மற்றும் எடிட்டர், இந்த டீம், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலொழிய, ஒரே மைண்ட் செட்டில் இருந்தாலொழிய ஒரு தரமான படத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒழுக்கமாக ஒரே மைண்ட் செட்டோடு இருந்ததுனால தான் இது ஒரு தரமான படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இதில் நான் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் அது சரியாக பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் நான் அவசரத்தில் கூப்பிடுவாங்க, திடீர்னு போவேன், அவங்க சொல்கிறத நடிச்சுட்டு வந்துடுவேன். அது ஒட்டு மொத்தமாக நான் இன்னும் டோட்டல் இதில் வந்து நான் அந்த மைண்ட் செட்டில் பார்க்கல. நமக்கு டபுள்ஸ் பாசிட்டிவில் ஒரு தடவை காட்டும்போது நம்ம ஏதோ கிளைமேக்ஸில் நான் எனக்கு தோணுனதை சொன்னேனே தவிர நான் எதுவுமே இன்வால்மெண்ட் ஆகி உங்கள் கதையை கெடுக்கிற எண்ணமோ எங்களுக்கு கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோயின் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தோம், இல்லையா? அவங்க எனக்கு மகளாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தாங்களே ஹஸ்வி, அவங்க வந்து எனக்கு மனைவி கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னுடைய அன்பு நண்பர் திரு அனுமோகன் வந்து என் கூட ரொம்ப மிக பிரமாதமான ஒரு காமெடி சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து கூட கொஞ்சம் காமெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் காமெடி எனக்கு வருமா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது முதல்ல தூக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியலையே வச்சுட்டாங்க. ஆமாம், அது எடுத்துருங்க, நான் போய் காமெடி பண்ணலாமா அப்படின்னா. நான் ரொம்ப காமெடி பிரியன், உண்மையிலுமே நான் ரொம்ப காமெடி பிரியன். அடுத்த படத்தில் எனக்கு காமெடி ரோலுக்கு கொடுங்க. எனக்கு கூட சேர்ந்து நடிக்கிற இன்னொரு காமெடி நடிகர் ரெடியாக இருக்கான், பேரரசு. நான் கவுண்டமணி, அவர் செந்தில். எல்லாத்துக்கும் இப்போ போட்டுருங்கப்பா, நான் கவுண்டமணி, அவர் செந்தில். யார் வேணாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன கரெக்டாப்பா? இதையே தகராறாடா. ஆக நாங்கள்
இப்போது இயக்குனர் சங்கத்தை வந்து நல்லா போயிட்டுருக்கு எங்கள் சங்கம். இப்போ தம்பி கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் துணை இணை இயக்குனர்கள் எல்லாம் மேடை ஏற்றி யார் யார் நம்ம டீமில் வேலை செஞ்சாங்களோ அத்தனை பேர்த்தையும் நம்ம பாராட்டுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதுதான் எந்த ஒரு உழைப்பாளிக்கும் அந்த படைப்பாளிக்கும். நீங்கள் ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பீங்க, உங்களை ஒரு நாள் மேடையில் கூட கூப்பிட்டுருக்க மாட்டானுங்க. நீ எவ்வளோ ஃபீலிங் உனக்கு இருந்திருக்கும். அந்த ஃபீலிங் நீ இன்னைக்கு இருந்திருக்கிறதுனால தான் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டேன். அனைத்து உதவி துணை இணை இயக்குனர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு நீ வழி அனைவரையும் ஆமாம், புரியுதா? மேடையில் ஏற்றினா மட்டும் பத்தாது, அவங்க சங்கத்திலையும் சேர்த்து விடுற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இது கைத்தட்ட மாட்டீங்களா? இல்லை, மெம்பர் ஆகணுமா இல்லையா? மெம்பர்ஷிப்புக்கு அவர் பணம் கட்டிடுவார், நீங்கள் வந்து மெம்பர் ஆகிடுங்க என்று அன்போடு தெரிவித்து கொண்டு, இசையமைப்பாளரை பற்றி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மெலோடி சாங் இஸ் ஆல்சோ குட். அந்த ஃபாஸ்ட் சாங், அந்த குத்து சாங் மாதிரி இருக்கும், அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட்டான ரித்தம், ரொம்ப ஓவர் ரித்தம் இல்லாமல். ரீரெக்கார்டிங் பார்க்கணும். இந்த ரீரெக்கார்டிங்கோட ஃபுல் பிக்சர் ரீரெக்கார்டிங்கை பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்போம். யார் தடிக்கு விழுந்தாலும் எடுத்து விட்டு சினிமாவா நீங்கள் வாங்கன்னு கை தட்டிடுவோம். இங்கே யார் தடிக்கு விழுந்தாலும் சினிமாக்காரனாக இருந்தால் கைத்தட்டல் கிடைக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான். பாருங்க, ரெடியாக இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து உடனே எழுதிடுவாங்க எங்கே விழுந்தாங்க எதுக்கு விழுந்தாங்கன்னு. ஆக ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படத்தில் அது தம்பி வந்த உடனே வேற ஒரு பீட்டை போட்டு இது ஒரு கலங்கடிச்சிட்டாரு. இருக்கட்டும் தம்பி, உலகத்தில் 4 பேர் 4 விதமாக இருந்தால் தானே பரபரப்பாக இண்டஸ்ட்ரியில் நியூஸ் கிடைக்கும். இல்லைன்னா நியூஸே கிடைக்காம போயிடுமே. என்ன சொல்கிறீங்க? இப்போது திரைப்படத்துறைக்கு எப்பவுமே நான் சொல்கிறது, மொழி மத இன பேதம் என்பது கிடையாது. அது திரையுலகத்துக்கு மட்டும்தான். நீங்கள் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற படமும் சரி, சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆகிற படமும் சரி, சவுத் கொரியா படத்தை நீங்கள் இங்கே பார்த்துட்டு என்ன அற்புதமாக படம் எடுக்கிறான்னு நீங்கள் பாராட்டுறது இல்லையா? அப்போ எங்கே போகுது உங்கள் மொழி உணர்வு? ஒரு ஆங்கில படத்தை பார்த்து நான் வந்து அந்த படம் மாதிரி எடுக்கிறேன், இந்த படம் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்து பேரை சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அது வேறு மொழி படம் இல்லையா? இந்த மொழியை வச்சு படத்தையோ அது இந்த கலையையோ நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் ராஜா சார்கிட்ட கூட கேட்டேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்ன சார் நீ அடுத்தது என்ன சார்? இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கியா? அடுத்தது என்னன்ற? நான் இன்னும் நீந்திக்கிட்டே இருக்கிறேன். அது பெருங்கடல், பிறவி பெருங்கடல் மாதிரி. அது பெருங்கடல். இசையில் நம்ம நீந்த நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இசைக்கு வந்து எல்லைங்கிறது கிடையாது, கலைக்கும் எல்லை என்பது கிடையாது. இந்த எல்லை இல்லாத விலை மதிப்பில்லாத எல்லை இல்லாத படைப்பு திறன்களுக்கெல்லாம் வந்து மொழி மதம் இனம் எல்லாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது. அதனால தான் ஒரு பாடகருக்கு கூட ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு எதுக்குப்பா வேறு விதமான பேதங்கள் தேவையே இல்லை. இதே எஸ்பிபி வந்து வெங்கடேச பெருமாளையும் பாடியிருக்கிறார். அதே தண்ணி போட்டு பாடுற பாட்டையும் பாடியிருக்காரு. ஐயோ, நான் தண்ணி போட்டு பாடலாம் பாட மாட்டேன், அந்த வாயால் இந்த பாட்டு நான் பாட மாட்டேன். வள்ளலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடுவேணும்னு பாகவதர் பாடின மாதிரி அவர் முருகனை பாட மாட்டேன்னு சொன்னார். சிவபெருமான பாடின வாயால் முருகனை பாட மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இசைக்கு வந்து இசை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயலனுக்கு தெரியுமா எந்த ஜாதிக்கு நான் வயலின் வாசிக்கிறேன்னு? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? நம்ம ஊருக்காரங்க யாரும் சந்திரபாபுன்னு கூப்பிடுறாங்களா? நம்ம ஊர் முதலமைச்சர் கூப்பிட்டா கூட சந்திரபாபு நாயுடு அவர்களேன்னு தான் கூப்பிடுவார். ஸோ அங்கங்கே வந்து இருக்கிறத மாற்ற முடியாது.
இருக்கிறதுல எல்லாமே இன்புற்று இருக்கிற மாதிரி, எல்லாமே சகோதரத்துவத்தோடு வாழ்கிற மாதிரியான வழிமுறைகளைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இதில் போய் அந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்கு, இந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பழைய கதை, புளிச்சு போன விஷயம். அதெல்லாம் தூக்கி போட்டு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வந்து தமிழில் கடந்த ஒரு 10-15 வருஷமாக, 10 வருஷமாக கூட சொல்லலாம், ஒரு மிகச்சிறந்த கதைகள் எல்லாம் வந்து வர்றதில்லை. அது ஒரு ஒரு விஷயத்தோடு நின்றுது சில படங்கள். அந்த விஷயத்தை சிறப்பாக எடுத்துடுறாங்க. பட் அதை மீறி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய அழகான திரைப்படங்கள். இப்போ ஒரு பாசமலர் இருக்குங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பாசமலர், ஒரு குடும்பம், ஒரு கதம்பம், எத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம அந்த காலத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்து அந்த படத்தை பற்றி நம்ம கதையாக சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கதை கோர்வையாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிக, பெரியம்மாக்கள், அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போகாதவங்களுக்கு அந்த கதையை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அடுத்த வாரம் வண்டியை கட்டிட்டு அவங்களும் வில்லேஜிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த கதைகளை வேறு எங்கிருந்தும் எடுக்கலை, நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது நம்ம வந்து குடும்பத்தோடு போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஏன் வர்றதில்லைன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணி படம் பார்ப்பாங்க. மீதி ஆளுகளுக்கு புரியாது அந்த படம். இப்போ நம்மளை ஒருத்தன் படம் எடுக்க சொன்னால், நான் வந்து உன்னை சரி பொண்ணுமணி 2 கிழக்கு வாசல் 2ன்னு டைட்டில் வச்சு எடுத்து எங்க இது பழைய படத்துக்கு நம்ம ரசிகர்கள் ஒரு 10 பேர் இருப்பான். அண்ணே அதுதான் திருப்பி எடுங்கண்ணேம்பான். அவனை நம்பி எடுத்தோம்னா இங்கே படம் பார்க்க மாட்டானுங்க. இப்போ எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கண்டுபிடிப்பு, எல்லாத்தையும் கலந்து ஒரு வாழ்வியல் சினிமாவை கொண்டு வரணும். யூத்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியலும் இருக்கணும், உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து தம்பி லெனின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படம் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த ரெட் லேபிளை தூக்கி போட்டு அடுத்தது நல்ல குலப்பெயரோடு, குலதெய்வ பெயரோடு நல்ல வாழ்வியல் சினிமாக்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கான இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் சங்கத்தில் இவர் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அவரையே வச்சு எடுக்கலாம். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் பயங்கரமான ஆள். அவர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதிரடி பாட்டுகளை எழுதிய இயக்குனர். ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தின் திரை இசை வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் நான் எனது அழைப்பின் பேரில் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் பாசமிகு உறுப்பினர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த படத்தின் சார்பாக, இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்துக்காக நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். திரும்பவும் லெனின் வினோத் கூட்டணி அடுத்தடுத்து படங்களை இயக்க வேண்டும். அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகவும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். நீங்கள் சிறப்பாக தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி வந்திருக்கீங்க. அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களை விடக்கூடாது, நீங்களும் சினிமாவை விடக்கூடாது என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சிறப்பு விருந்தினர் அபி உதயகுமார் அவர்கள் இசைப்பேழையை உங்களுக்கு அறிமுகம் செய்வார். ரெட் லேபிள் திரைப்படத்தின் இசைப்பேழை இதோ. ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டுங்க. சரியா